வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மாந்தி பற்றியான ஒரு கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான முறையில் கணிக்கலாம். ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் பழகும்போது பார்த்திங்கன்னா நாளிகை கணக்கில் பழகிருந்தோம். ரொம்ப ஒரு கடினமான ஒரு தன்மையில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இப்போ ரொம்ப சுலபமாக்கியாச்சு. சரிங்களா, நிறைய முன்னாடி வந்தவங்க எல்லாமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுட்டாங்க. இதில் அதையும் நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். மாந்தி கணிதம் எப்படி கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. சரிங்களா, முதல்ல இந்த மாந்தி கணிதம் கணிக்கிறதுக்கு என்னென்ன தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாந்தி கணிதம் கணிக்கிறதுக்கு சூரியனுடைய பாகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சூரியனுடைய பாகை நீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா தெரியும், அல்லது பஞ்சாங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும். அதை சுலபமா கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தமிழ் தேதி தெரிஞ்சா கூட போதும். தமிழ் மாச தேதி தெரிஞ்சாலும் ஓகே. நீங்க அதுல சூரியனுடைய பாகை பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சூரியனோட பாகையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல ஒரு ராசி சக்கரம் அப்படிங்கறத வரைஞ்சுக்கோங்க. மேஷத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாகைகள் 30, இங்க பாத்தீங்கன்னா 60, 90, 120, 150, 180, 210, 240, 270, 300, 330, 360 அப்படிங்கிற அமைப்புல ஒவ்வொரு ராசியுடைய பாகைகள் பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ஒரு ராசியில பாத்தீங்கன்னா 30 பாகை இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் 30. அதனால நான் 30 மடங்கா நம்ம எடுத்துருக்கோம். 30, 60, 90, 120, 150, 180, 210, 240, 270, 300, 330, 360 அப்படிங்கிற அமைப்புல எழுதி வச்சிருக்கோம். சரிங்களா, இப்போ சூரியனோட பாகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த மாசம் அப்படின்னு சொல்லி தெரியணும். அந்த மாசத்துக்கு உண்டான ராசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். சரிங்களா, இப்ப மேஷம் அப்படிங்கிறது சித்திரை, ரிஷபம் பாத்தீங்கன்னா வைகாசி, மிதுனம் ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, இது கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கு உண்டான மாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சித்திரை அப்படின்னா மேஷ ராசி, வைகாசி அப்படின்னா ரிஷப ராசி, ஆணி அப்படின்னா மிதுன ராசி, ஆடி அப்படின்னா கடகம், ஆவணினா சிம்மம், புரட்டாசினா கன்னி, ஐப்பசினா துலாம், கார்த்திகைனா விருச்சிகம், மார்கழினா தனுசு, தைனா மகரம், மாசினா கும்பம், பங்குனி அப்படிங்கிறது மீனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இது சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு தமிழ் தேதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ் தேதி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எக்ஸாக்டான ஒரு டிகிரி அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும். சரிங்களா, இப்போ இன்னைக்கு உண்டான தமிழ் தேதி என்ன, ஆடி மாசம் தமிழ் தேதி என்னன்னு சொல்லிட்டு இங்க காலங்களை பாத்தீங்கன்னாலும் சரி. சரிங்களா, பஞ்சாங்கத்துல பாருங்க, உங்களுக்கு எது சௌரியமோ அது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோ. இப்ப இன்றைய தேதி அப்படிங்கிறது ஆடி மாசம் 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆடி மாசம்னா குறிப்பா பாத்தீங்கன்னா சூரியன் இங்க இருப்பார், 14 டிகிரியில் இருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு பாகை கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டா. அதுல சூரியன் அப்படிங்கிறது 14 டிகிரியில் இருக்கிறதாக நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸாக்டான டிகிரி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தேதி வச்சு பாக்குறதுனால இதுக்கும் நீங்க எக்ஸாக்டா பாக்குறதுக்கும் பெருசா பாத்தீங்கன்னா வேறுபாடுகள் அப்படிங்கிறது வராது. அதையும் தெரிஞ்சுக்கலாம். சூரியன் 14 டிகிரியில் இருக்கிறதாக எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்ப இது வரைக்கும் சூரியன் கடந்து வந்தது இதுல 90 பாகை பிளஸ் இதுல ஒரு 14 பாகை. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா 90 பிளஸ் இதுல ஒரு 14, மொத்தம் என்ன வருதுன்னு பாருங்க, 104 அப்படிங்கிறது வரும். அப்போ சூரியன் நின்றது 104 பாகை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நீங்க கூட ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல பாருங்க, கரெக்டா இருக்கும். கடகராசியில நம்ம 14 டிகிரின்னு போட்டிருந்தோம். இது 13.48 டிகிரி அப்படிங்கிறது காமிக்குது. பெருசா மாறுபாடுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வராது. சரிங்களா, பாக்குறதுக்காக ஒரு காரணத்துக்காக இதை சொல்லி வைக்கிறேன். முதல்ல நம்ம மாந்தி கணிதம் கணிக்கிறதுக்கு என்னென்ன பார்க்கணும்னு சொன்னோம்.
இது வந்து சூரியனுடைய பாகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்னு பார்த்தோம். அப்ப அதுல சூரியனுடைய பாகை அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு ராசி சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அமைச்சிட்டோம். ஒவ்வொரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிய மாதங்கள் அப்படிங்கறத என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சூரியன் வந்து கடகராசியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால அது எத்தனை பாகை கடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு ஏவரேஜா வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாகை அப்படிங்கிறது கடக்கிறாரு. அதனால 14 டிகிரி கடந்ததுனால 14 நாள் நம்ம முடிஞ்சதாக கணக்கு எடுத்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஏன்னா இப்போ நைட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, அப்ப சூரியன் வந்து 14 டிகிரி இருக்கிறதாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி சூரியன் கடந்தது வந்து மிதுன ராசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 90 பாகை அப்படிங்கிறது கடந்திருக்காரு. கடகராசியில் வந்து 14 பாகை அப்படிங்கிறது கடந்திருக்காரு. அதனால 90 + 14 அப்படிங்கிறத 104 டிகிரியா வந்து சூரியனுடைய பாகையை நம்ம வந்து எடுத்துட்டோம். சாஃப்ட்வேர்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 0.5 வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்துச்சு. சரிங்களா? ஓகே, அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டியது கிடையாது. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. சூரியனை இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கிறதுனால சூரியனுடைய பாகை அப்படிங்கிறது 104 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒண்ணு. இதே வந்து இப்ப மாசி மாசம் 15ஆம் தேதினு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை டிகிரி கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி வந்து இதுல வந்து 15 டிகிரி கடந்ததாக எடுத்துக்கோங்க. இதுல வந்து 300 அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு. சரிங்களா? சூரியன் கடந்து வந்தது 300 + 15 அப்படிங்கிறது 315 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறது 315 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதே வந்து கார்த்திகை மாசம்னு வச்சுக்கலாம். கார்த்திகை மாசம் வந்து ஒரு 10ஆம் தேதினு வச்சுக்கலாம். கார்த்திகை வந்து ஒரு 10 அப்படின்னா சூரியன் வந்து இங்க இருப்பாரு. அப்போ வந்து 210 டிகிரி கூட இந்த 10 டிகிரி வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்படின்னாதான் சூரியனுடைய எக்ஸாக்டான டிகிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எந்த ராசியில வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா? இப்ப பாருங்க, 210 + 10 அப்படிங்கிறது 220 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ அந்த 220 டிகிரியில் வந்து சூரியன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். மாந்தி கணிதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய பாகை அப்படிங்கிறது வந்து தெரியணும். இந்த பாகை கண்டுபிடிக்கிற இந்த கணிதங்கள் அப்படிங்கிறது நீங்க வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? இது இந்த மாந்தி கணிதத்துக்கு மட்டும் இந்த சூரியனுடைய பாகையை வந்து நீங்க கணிக்கலாமா அப்படின்னா மற்ற எல்லா இடத்துலயும் சூரியனுடைய பாகை வந்து ஒரு பஞ்சாங்கம் பார்க்க முடியல, ஒரு சாஃப்ட்வேர் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி தமிழ் தேதி மட்டும் தெரிஞ்சாவே நீங்க சூரியனுடைய பாகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கணிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மாந்தி கணிக்கிறதுக்கு இன்னொரு விதிமுறைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா மாந்தி வந்து எங்கெங்கெல்லாம் இருப்பாரு, எந்தெந்த டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா உதயமாவாரு அப்படிங்கிற மாதிரி சில கணிதங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு ரொம்ப சுலபமா வந்து இது பண்ணிக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து நான் பயன்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரச்சனை. அதை வச்சுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சுலபமா இருக்கும், மனசுல வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். சரிங்களா? பாருங்க, ஒரு ஜாம கிரகத்துடைய ஒரு கட்டத்தை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரிதலுக்காக தான். இதுல பாருங்க, இது வந்து ஒரு ஜாம கிரக சக்கரம். சரி, அப்ராக்சிமேட்டா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஜாம கிரக சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதுல பாருங்க, இதுல வந்து சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு இப்படிங்கிற அமைப்புல கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஜாம கிரகத்துடைய கட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போ இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லாஜிக்கா நீங்க மைண்ட்ல வைக்கணும் இல்லையா? அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாந்தி யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து மாந்தி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாந்தியுடைய அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா சனி தான். சனியை நம்ம வந்து மையமா வச்சுக்குவோம். சனியை நம்ம மையமா வந்து வச்சுக்குவோம். மாந்தி கணிதம் கணிக்கணும் அப்படின்னா பகலுக்கு தனியான கணிதங்கள் உண்டு, இரவுக்கு தனியான கணிதங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. சனியோட மைந்தனா இருக்கிறதுனால, சனியோட மகனா இருக்கிறதுனால சனியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து சனிக்கிழமையா வந்து எடுத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் மறக்காம இருக்கணும் இல்லையா? அதுக்காக சனிக்கிழமை வந்து முதல்ல வந்து எடுத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பகலுக்கு உண்டான கணிதங்கள் வேற, இரவுக்கு உண்டான கணிதங்கள் அப்படிங்கிறது வந்து வேற. சனிக்கிழமை வந்து ஆரம்ப நாள்னு எடுத்துக்கலாம். சனிக்கிழமை ஏன் வந்து சனிக்கிழமை முதல்ல எடுக்கிறோம்? சனியுடைய மைந்தன் மாந்தி, அதனால சனிக்கிழமை வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறோம். சரிங்களா? சனி வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இந்த 12 அப்படிங்கிறது எல்லாமே டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சனி அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் பண்றோம்? 12 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றோம். டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க,
இது அடுத்தது வந்து ஜாம கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தம். மேக்சிமம் பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? அதனால ஜாம கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த கிழமை அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாந்தி கணிதம் பார்க்கும்போது கிழமைகள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வர்ற மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. சனிக்கிழமைக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா இதை அழிச்சிட்டு இது வந்து பகல்னு எடுத்துக்கோங்க, இது வந்து இரவுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இரவு கணிதம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பகல் கணிதம் அப்படிங்கிறது சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். 12 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஓகே. சனிக்கிழமைக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய கிழமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சனிக்கிழமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிழமை வந்து வெள்ளிக்கிழமை. இப்ப வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பாகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12 கூட வந்து பாத்தீங்கன்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். இந்த 12 கூட 24 அப்படிங்கறத ஆட் பண்ணீங்க அப்படின்னா 36 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 12 கூட 24 அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து இந்த 24 ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் அப்படிங்கிறத நீ லாஜிக்கா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. 24 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர். சரிங்களா? அது வந்து மாறாத நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளுக்கு நம்ம பார்க்கும்போது அந்த 24 அப்படிங்கிறது வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பாகை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 12 கூட வந்து 24 அப்படிங்கறத வந்து கூட்டிக்கணும். பிளஸ் 24 அப்படின்னு சொல்லி கூட ஆட் பண்ணிக்கோ. ஓகே. அதுக்கப்புறம் சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் 12 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை கண்டுபிடிக்கணும்னா பிளஸ் வந்து 24 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். இது 36 டிகிரி அப்படிங்கிறது வந்துருது. வெள்ளிக்கிழமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிழமை என்னது? வியாழன். இது வியாழக்கிழமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 36 டிகிரி கூட 24 வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும். 36 பிளஸ் 24 அப்படிங்கறத ஆட் பண்ணீங்கன்னா 60 பாகை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கப்புறம் அதே மாதிரிதான் 24 டிகிரி வியாழனுக்கு முன்னாடி வந்து புதன்கிழமை வரும். 60 பிளஸ் 24 அப்படிங்கிறது 60 பிளஸ் 24 அப்படிங்கிறது 84 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். புதன்கிழமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிழமை வந்து செவ்வாய். இந்த 84 கூட 24 டிகிரி வந்து ஆட் பண்ணணும். அப்போ வந்து 108 அப்படிங்கிறது வந்து வரும். 108 டிகிரி அப்படிங்கிறது வந்துடும். செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திங்கள். செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான பாகை 108 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். திங்கட்கிழமைக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 108 கூட 24 அப்படிங்கறது வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 132 பாகை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 132 கூட 24 பாகை அப்படிங்கறது வந்து ஆட் பண்ணிக்கணும். 132 பிளஸ் 24 அப்படிங்கிறது 156 டிகிரி அப்படிங்கறது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பகலுக்கு உண்டான கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டே நம்ம என்ன பார்த்து வச்சிருந்தோம்? சூரியனோட பாகை என்னன்னு பார்த்து வச்சிருந்தோம். சூரியனோட பாகை என்னன்னு பார்த்திருந்தோம். 104 90 பிளஸ் 14 104 அப்படிங்கிற டிகிரியில சூரியன் இருக்கிறதாக பார்த்து வச்சிருந்தோம். சரிங்களா? இப்போ 104க்கு வந்து இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு பகல்ல வந்து மாந்தி எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக இந்த இதே கணிதத்தை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுல செவ்வாய்க்கிழமைக்கு பகலுக்கு உண்டான பாகை என்ன வருது? செவ்வாய் அப்படிங்கிறது 108 அப்படிங்கிறது வந்து இருக்கு. 108 பாகையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது கூட ஒரு 108 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். 8 4 12. ஓகே. அப்ப 212 டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாந்தி இருந்திருப்பாரு பகல்ல. இன்னைக்கு பகலுக்கு உண்டான நேரத்துல மாந்தி வந்து பாத்தீங்கன்னா 212 டிகிரியில வந்து இருந்திருப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? மாந்தி கணிதத்துக்கு சூரியனோட பாகை என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மாந்தி உதயமாகறத வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து உதயமாவாரு அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த பாரம்பரியத்துல எல்லாம் வந்து நாளிகை கணக்கு அப்படிங்கறத வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல பழகும் போது உங்களுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால ரொம்ப எளிமையான ஒரு முறையில இந்த முறையில வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஜாமக்கோல் பிரசன்ன முறை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம்.
இல்ல இந்த ஜாம கிரகங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது. இது வந்து சனி அப்படிங்கிறது வந்து ஏன் முதல்ல வந்து எடுக்கிறோம், சனிக்கிழமையில ஏன் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனியுடைய மைந்தன் அப்படிங்கிறது மாந்தி அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்றோம். 12 அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது 12 அப்படிங்கிறத 12 ராசிகள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா இந்த 12 அப்படிங்கிறது வந்து நீங்க வேற எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல. 12 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம கூட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா 24 பாகை அப்படிங்கிறது வந்து கூட்டணும். 24 பாகை அப்படிங்கிறது வந்து கூட்டணும். அது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்க மனதில் வந்து வச்சுக்கணும். எந்த ஒரு முறையை வந்து நீங்க படிக்கும் போதும் லாஜிக்கா நீங்க மனசுல வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அழியாத ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட உங்களுக்கு அந்த மனதில் வந்து பாத்தீங்கன்னா பதியும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு நுட்பமான முறை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு பகல்ல வந்து மாந்தி எங்க இருப்பாரு அப்படின்னு பாக்குறதுக்காக இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 104 டிகிரி எப்படி வந்துச்சுன்னா ஆடி மாதம் 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்காக 104 டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இது வந்து செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான பகல் உள்ள பாகை. செவ்வாய்க்கிழமைக்கு பகல் உண்டான பாகை அப்படிங்கிறது 104 பிளஸ் 108 வந்து ஆட் பண்றோம். செவ்வாய்க்கிழமை உண்டான பாகை 108, அதை வந்து ஆட் பண்ணும்போது 212 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாந்தி வந்து எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து கணிக்க முடியும். இப்போ இன்னைக்கு வந்து 212 டிகிரியில வந்து மாந்தி இருப்பாரு பகல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி இப்ப இந்த 212 டிகிரியில வந்து மாந்தி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அத எந்த ராசியில வந்து அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமைப்புல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 212 டிகிரியில வந்து மாந்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்ப 210 வரைக்கும் வந்து துலா ராசியில வந்து இருக்கும். இதே இந்த 212 டிகிரி அப்படிங்கிறது 210 வரைக்கும் இங்க இருக்கு. மாந்தி அப்படிங்கிறது 212 டிகிரியில வந்து எங்க வருது, இங்க வந்துடும். 212 அப்படிங்கிறது எந்த எந்த நட்சத்திரத்துல வருது, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல வந்து இப்ப மாந்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இது புதுமையா இருக்கிற மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பயிற்சி பண்ணிப்பாரு. சரிங்களா? ஓகே, இது பகல்ல வந்து நீங்க எந்த கிழமைக்கு நீங்க கணிச்சீங்க அப்படின்னாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கணக்கு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சூரியனோட பாகை என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த எந்த எந்த நாளுக்கு உண்டான நம்ம இதை கண்டுபிடிக்கிறோமோ, மாந்தி நிற்கக்கூடிய அமைப்புல கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து எழுதிக்கணும். அது இந்த முறை அப்படிங்கிறது வந்து மாறக்கூடாது. இது வந்து எளிமையா வந்து மனதில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறமா இப்ப இரவு கணிதம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பகல் கணிதத்துக்கு வந்து சனியை நம்ம பேஸ் பண்ணி எடுத்தோம். இந்த சனிக்கு 7ல வந்து என்ன கிரகம் இருக்கு, சனிக்கு 7ல இருக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 12 அப்படிங்கறத வந்து நம்ம கான்ஸ்டன்டா நம்ம வந்து வச்சிருக்கோம். இப்போ இது வந்து 7வது ராசியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த 6 ராசிக்கு உண்டான இடைவெளி அப்படிங்கிறது வந்து ஒரு ராசிக்கு 30 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து 6 3 18, இப்போ 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கிழமை அப்படிங்கிறது சனிக்கு 7ல இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது எத்தனை டிகிரியில வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12 டிகிரி கூட வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி வந்து ஆட் பண்ணணும். 12 கூட 180 டிகிரி வந்து ஆட் பண்ணணும். அப்ப 192 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்ப செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும், 192 டிகிரியில வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப இது வந்து செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துக்கலாம். அப்போ 192 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரிதான், இதே ப்ரொசீஜர் தான். இப்ப செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நம்ம வந்து எடுத்துட்டு வரணும். சரிங்களா? அதனால செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிழமை வந்து பாத்தீங்கன்னா திங்கள். இது கூட 24 டிகிரி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 192 பிளஸ் 24 எவ்வளவு வருது, 216 டிகிரி அப்படிங்கிறது வந்து வரும். 216 டிகிரி அப்படிங்கிறது வரும். திங்கட்கிழமைக்கு இரவுல கணிக்கணும் அப்படின்னா 216 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும். இதே வந்து செவ்வாய்க்கிழமை கணிக்கணும் அப்படின்னா சூரியனோட பாகையோட 192 பாகை அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணணும். இதுக்கப்புறமா திங்கட்கிழமைக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 216 டிகிரி வந்து சூரியனோட பாகையோட ஆட் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் திங்கட்கிழமைக்கு முன்னாடி இருக்கிறது ஞாயிறு. இது கூட வந்து ஒரு 24 டிகிரி வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா 240 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க வந்து மாந்தி கணிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சூரியனோட பாகையோட
ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பாகை, இரவுக்கு உண்டான பாகை வந்து 240 டிகிரி வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சனிக்கிழமை, அழிச்சிடலாம். இது கூட 24 டிகிரி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். அப்போ 264 டிகிரி அப்படிங்கிறது வந்து வரும். சனிக்கிழமைக்கு முன்னாடி இருக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு உண்டானதை கண்டுபிடிக்கணும்னா அது கூட 24 டிகிரி அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணணும். இது வந்து 288 அப்படிங்கிறது வந்து வருது. வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து வியாழன். இது கூட 24 டிகிரி அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணணும். 312 அப்படிங்கிறது வந்து வந்துடும். இது கூட 24 டிகிரி சேர்த்தணும் அப்படின்னா புதன்கிழமைக்கு உண்டான மாந்தியுடைய பாகை அப்படிங்கிறது வந்து வந்துடும். 336 டிகிரி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சனிக்கிழமை அப்படிங்கிறத ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுட்டீங்க. நைட்டு கணிதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இரவு கணிதத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா சனிக்கு 7ல ஜாமக்கோள் பிரச்சனத்துல செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த காரணத்தினால செவ்வாய் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லாஜிக்கா வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையான முறை தான், சரிங்களா? எந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து லாஜிக்கா நீங்க மனசுல பதிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல வந்து பதியும், அழியாம இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த மாந்தி கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான முறை தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடி மாந்தி கணிதம் எல்லாம் நாளிகை கணக்குல எல்லாம் படிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் புதிய மாணவர்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஜோதிடத்துல வந்து ஆர்வம் இருக்கிறவங்களும் சரி, இந்த மாந்தி கணிதம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும். சரிங்களா? ஓகே, வீடியோ புரியாட்டி மறுபடியும் திரும்ப வந்து பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து பாத்திரலாம், இன்னைக்கே நம்ம பாத்திரலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இன்னைக்கு சூரியனுக்கு உண்டான பாகை என்ன, அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. சூரியனுக்கு உண்டான பாகை அப்படிங்கிறது 104 பாகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து என்ன கிழமை? செவ்வாய். இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான பாகை அப்படிங்கிறது 192 அப்படிங்கிறத ஆட் பண்ணியாச்சு. 192 அப்படிங்கிறது 6, 296 பாகை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். 296 பாகை அப்படிங்கிறது எங்க வரும்னு பாருங்க. 296 பாகை அப்படிங்கிறது மகர ராசியில வந்து பாத்தீங்கன்னா வரும். 300 வரைக்கும் இருக்கிறது வந்து மகர ராசியில வந்து வரும். 296 பாகை அப்படிங்கிறது மாந்தி இருக்கக்கூடிய பாகை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து மா அப்படின்னு சொல்லி குறிக்கணும், மாந்தின்னு சொல்லி குறிச்சுக்கணும். இந்த மாதிரிதான் எந்த கிழமைக்கு வேணாலும் நீங்க வந்து இந்த சார்ட் வச்சுட்டு நீங்க வந்து கணிதம் வந்து போட முடியும். இந்த சூரியனோட பாகை மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த கணிதத்தை வச்சு ரொம்ப எளிமையான முறையில வந்து நீங்க மாந்தி கணிதம் அப்படிங்கிறது வந்து பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு அப்படிங்கிறது அனைத்து மாணவர்களுக்கும் வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கணித முறை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த மாந்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணிதம் போட்டு பாருங்க. உங்களோட சூரியனோட டிகிரி வந்து தெரியும். அதை நீங்க வச்சு இந்த கணிதத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு பாருங்க. ஒரு புதுசா கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஏற்படும். சரிங்களா? அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. அதனால ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ மூலியமா ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.